வணக்கம். இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டா இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 60 பிளஸோட ஃபவுண்டர் அரசி அருள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாங்க வந்து உங்கள மீட் பண்ணதுக்கு. இன்னைக்கு 60 பிளஸ பத்தி நாங்க நெறைய தெரிஞ்சுக்க விரும்புறோம். என்னுடைய முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, 60 பிளஸ் இந்தியாவோட அ ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அத ஸ்டார்ட் அப் வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த ஐடியா? 60 பிளஸ் வந்து கோவிட்ல உருவான ஒரு கம்பெனி. கோவிட்ல வந்து லாக்டவுன் ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. லாக்டவுனுங்கிற வார்த்தையே அதுக்கு முன்னாடி நம்ம யாரும் கேள்விப்பட்டதில்ல. நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம். ஆனா நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு, நமக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டது வந்து வயசானவங்க தான். ஒரு அப்பா, அம்மா தனியா இருக்காங்க இந்தியால. எங்க வேணாலும் தமிழ்நாட்டுல, இல்ல கோயம்புத்தூர்லயோ, இல்ல வந்து ஒரு சின்ன கிராமத்திலயோ இருக்காங்கன்னா, தண்ணி கேன் யோசிச்சு பாருங்களேன். தண்ணி கேன் வரும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? தண்ணி கேன் பையன வந்து உள்ள போட்டு விட்டு போயிடுன்னு சொல்லுவோம். ஆனா கோவிட்ல உள்ள அனுப்ப முடியாது. அந்த தண்ணி கேன எடுத்துட்டு வருவாங்க. அந்த அப்பா, அம்மாவும் எப்படி தண்ணி குடிப்பாங்க? அந்த தண்ணி கேன வந்து எடுத்து அந்த பபிள் டாப்ல போடுறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க அத குடிக்க முடியும்? அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நெறைய விஷயத்துக்கு வயசானவங்க நெறைய கஷ்டப்பட்டாங்க. என்னோட பிரதரும் நானும் தான் 60 பிளஸ் ஃபவுண்டர்ஸ். எங்க 2 பேருக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மே மாசம் 2020ல ஆல்மோஸ்ட் 50 ஆஃப் தெம் அந்த ஒரு மாசத்துல மட்டும் ரீச் அவுட் பண்ணாங்க அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அண்ட் ஸோ பெர்சனலா நெறைய ஹெல்ப் பண்ணோம். ஒரு சடங்கு உட்பட சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நெறைய ஹெல்ப் பண்ணோம். அப்பதான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சு ஒரு பெரிய அ பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அத யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அதனால நாங்க அப்ப வந்து 60 பிளஸ் இந்தியாங்கிற ஒரு கம்பெனிய கிரியேட் பண்ணோம். எத்தன அ அ மக்கள நீங்க வந்து சர்வ் பண்ணீங்க? இந்த 1 இயர்ல? 2021ல கம்பெனி ஆரம்பிச்சதுலருந்து நாங்க சர்விஸ் மாடல் தட் இஸ் வெளிநாட்டுல இருக்கிற பசங்க வந்து எங்க அப்பா அம்மாவை யாராவது டாக்டர்ட்ட கூட்டிட்டு போங்க. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உட்காந்து யாராவது பேசணும். இல்ல வாக்கிங் கூட்டிட்டு போணும். அந்த மாரி நெறைய சர்வீஸ் ஆன்லைன்ல புக் பண்ணிக்க முடியும். நாங்க இந்தியால செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து 21லேருந்து நாங்க ஆரம்பிச்சு 23 மே வரைக்கும் இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து 21 மார்ச்லேருந்து 23 மே வரைக்கும் எங்கள்ட்ட வந்து 2700 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. பேன் இண்டியா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, சென்னையில மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்க அத்தன பேருமே பெட்டர்டன் கஸ்டமர்ஸா இருந்தாங்க. அவங்கள்ட்டலாம் நாங்க திருப்பி பேசும்போது, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட பசங்க வீட்ட விட்டு வெளிய போனதுக்கு அப்புறமா, அவங்களோட 56வது வயசு, 57வது வயசு அவங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம், அவங்க ஒரு தனிமைக்குள்ள உள்ள தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. தன்னை யாரும் மதிக்கல. தனக்கு இனிமே காசு கிடையாது. என் வாழ்க்கை அவ்வளோதான். எனக்கு வந்து இனிமே எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்ல. எனக்கு வந்து ஏன் வாழணும்னு தெரியல. என்ன வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரிலாம் ஒரு பல விஷயங்கள் வந்து அவங்கள சீக்கிரமாவே வயசாயிடுச்சு. 60 வயசுலயே அவங்க வந்து ஒரு 70 வயசு ஆயிட்டாங்க. அவங்களும் ரொம்ப சீக்கிரமா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அண்ட் ஸோ எங்களோட 2700 கஸ்டமர்ஸ் பிட்வீன் த இயர் ஆஃப் மார்ச் 2021 அண்ட் மே 2023 அந்த 2 வருஷம் 3 மாசத்துக்குள்ளார அந்த 2700 கஸ்டமர்ஸ்லயும் 100% பேரும் தனியா இருந்தாங்க. அவங்க அப்பா பசங்க வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. இல்ல வெளியூர்ல இருந்தாங்க. அதுல 90% பேர் வந்து படுத்த படுக்கையா இருந்தாங்க. அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 62லேருந்து 72 தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்ச உடனே நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி இந்த வயசானவங்கள, உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்துக்கிறதுக்கு நெறைய கம்பெனிஸ் இருக்கு. சின்ன கம்பெனிலேருந்து ஒரு அப்போலோ மாரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பிரிவென்டிவ் கேருக்கு போவோம். தட் இஸ் 55 வயசுல ரிட்டயர் ஆறவங்கள 55 வயசுலேருந்து 58 வயசுல ரிட்டயர் ஆறவங்களுக்கு போயிட்டு, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டு, அவங்க சீக்கிரமா படுத்த படுக்கையாகாம, ஹெல்த்தி ஏஜிங்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வயசாகுறதே ஹெல்த்தியா ஒரு நல்ல முறையில வயசாகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கலாம்னு சொல்லி மே 2023 டிசைட் பண்ணி நாங்க வந்து ஒரு கம்யூனிட்டி மாடலா மாறணும். அக்டோபர் 1ஆம் தேதி இந்த கம்யூனிட்டி மாடல ஆரம்பிச்சோம். ஏன்னா மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் எங்களோட 2700 கஸ்டமரையும் எங்களுக்கு வந்து டிரான்சிஷன் வேற வேற ஆளுங்களுக்கு குடுக்கறதுக்கு டைம் எடுத்துருச்சு. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி மாடல பில்ட் பண்ணதுக்கும் டைம் எடுத்துச்சு. அண்ட் ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி 2023 இந்த கம்யூனிட்டி மாடலான சில்வர் கிளப் ஆரம்பிச்சோம். இன்னைய டேட் வரைக்கும் இந்த 7 மாசத்துல we have 1100 சீனியர் சிட்டிசன்ஸ் in our community. ஸோ இவங்க யாருமே எங்க பழைய கஸ்டமர் கிடையாது. இவங்க எல்லாருமே ஆக்டிவா இருந்து
இப்ப நடந்து ஆடி விளையாடக்கூடிய ஆக்டிவா இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ். இப்ப எனக்கு நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சது, இந்த சோசியல் கனெக்டிவிட்டின்ற வேர்ட் எனக்கு வந்து புரிய வந்தது. சோசியல் கனெக்ஷன்ஸ் மூலியமா நெறையா வந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த சோசியல் கனெக்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா பெரியவங்களோட பிரச்சனை என்னன்னா, அந்த சோசியல் மீடியாஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த சோசியல் கனெக்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரது? ஏன்னா அவங்களோட பெரிய பிரச்சனையே தனிமை தான். அந்த தனிமைய போக்குறதுக்கு உங்க 60+ உதவுதுன்றீங்க. ஸோ அந்த 60+ வந்து என்ன மாரி இன்னோவேஷன், என்ன மாரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தனிமையை போக்குறதுக்கு நீங்க வந்து முயற்சி எடுத்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீலோட் சொல்றேன். இந்த தனிமை அப்படிங்கிறது தான் இந்த வயசானவங்களோட 90% ஆஃப் த ப்ராப்ளம். பேசுறதுக்கு ஆள் கிடையாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் டிவி தான் பார்க்குறாங்க. வர வேலை செய்கிற அம்மாட்டையும், பேப்பர் போடுற பையன்கிட்டயும், பால் போடுற பையன்கிட்டயும், பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டயும் பேசிடுறாங்க. அதுவும் நீங்க வந்து நம்ம வீட்டு ஆம்பளைங்களை, நான் சொல்றது இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காலைல வாக்கிங் போயிடுவாங்க. ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா, அவங்க இன்னமும் அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே இவ்வளவு நாள் பிள்ளைக்கு சமைச்சு போடணும், வீட்டுக்காரருக்கு சமைச்சு போடணும், வீடை பாத்துக்கணும், இப்படியே இருந்து அந்த வீடு வந்து வெறுமையானதுக்கு அப்புறம் அந்த லேடிஸ் இன்னும் கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன இருக்கு, என்ன பார்க்கணும். இந்த விஷயத்த போக்குறதுக்காக தான் 60+ங்கிற கம்பெனியை உருவாக்கினோம். இந்த சில்வர் கிளப்ங்கிறதே நாங்க மாத்தினோம்னு சொன்னேன். அண்ட் ஸோ இப்ப சில்வர் கிளப்போட மெயின் வேலை வந்து இந்த 4 வேலை தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மென்டல் வெல்னஸ். அவங்க வந்து மைண்ட் ஷார்ப்பா இருக்கணுங்க. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன், கோவிட் சமயத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, கோவிட் சமயத்துல டெமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு டெமென்ஷியா அதிகமாச்சு. நிறைய பேர் இறந்தாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் கோவிட், பிகாஸ் ஆஃப் த லோன்லினஸ். அவங்களால அடுத்தவங்கள்ட்ட பேச முடியாம, சொல்ல முடியாம, அவங்கள ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாம அவங்க மூளை மயங்கி போய் அல்சைமர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் அதிகமாகி அல்சைமர்ஸ் அதிகமாகி உடம்பு சரியாதவங்களாம் இன்னும் உடம்பு அதிகமாகி, நான் சொல்றது பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் பேசுறேன். அவங்க எல்லாரும் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ மெயின் இந்த 60+ஓட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மென்டல் வெல்னஸ். தினைக்கும் இந்த கம்யூனிட்டி சில்வர் கிளப் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ், ஆன்லைன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. காரைக்குடியில இருக்க ஒரு அப்பா அம்மா சேர்ந்துக்கலாம், வந்து வேலூர்ல இருக்கவங்க சேர்ந்துக்கலாம், கடைசியா கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருக்கவங்களும் சேர்ந்துக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஏன்னா வயசானவங்க எல்லாருக்குமே இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுது, யூடியூப் பார்க்க தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு 5-6 ரிடில்ஸ், பசில்ஸ், விடுகதை, குவிசஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க. அண்ட் ஸோ மென்டல் வெல்னஸ். 2வது அவங்களுக்கு தனிமையா இருக்கு, எனக்கு வந்து டிப்ரெஷனா இருக்குன்னா அவங்க யாராவது சைக்காலஜிஸ்டையோ கவுன்சிலர்கிட்டயோ பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. when they ask us the question in our chat group, we will help them find the answers. 2வது பிசிக்கல் வெல்னஸ். தட் இஸ் வீட்லயே உட்காந்துருக்காங்க, டிவி மட்டும் தான் பாக்குறாங்க, வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ். அதுல வந்து இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ப்ராப்பரா யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், பிசியோதெரப்பி அதெல்லாம். இன்னொன்னு வந்து என்டர்டெயின்மெண்ட். இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்தாக்ஷரி நடக்கும், தம்போலா நடக்கும், பிங்கோ நடக்கும், கேம்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் காம்படிஷன் நடக்கும். சிங்கிங் காம்படிஷன், குக்கிங் காம்படிஷன், கோலம் காம்படிஷன், புக் ரைட்டிங் காம்படிஷன், அவங்கள வந்து ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து செகண்ட். 3வது வந்து மெயின் விஷயம் வந்து என்னன்னா, அவங்க நிறைய பேரோட டிபெண்டன்சி அதிகமா இருக்க காரணம் வந்து இப்ப இருக்க டெக்னாலஜி. இப்ப நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு வாரம் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க, அன்னைக்கு இபி பில் வருது. அப்பா நீங்க வந்து இபி ஆஃபீஸ் போக வேண்டாம்ப்பான்னு சொல்லி ஆன்லைன்ல கட்டி விட்டுடுறீங்க. உங்க அப்பாவுக்கு அது வசதியா இருக்கு. அடுத்த மாசம் வந்து வெயில் மாசம் போய் இபி ஆஃபீஸ்ல நிக்கிறமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறாரு, நீங்க வேலையா இருக்கீங்க. ஹி இஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். போன மாசம் கட்டினேன், இந்த மாசம் உங்களால கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வி டீச் சம் டெக்னாலஜி. பேசிக்கானது எப்படி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம், ஜிபேனா என்ன, ஐஆர்சிடிசியில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, எப்படி வந்து நீங்க பிக் பாஸ்கெட்ல வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு பால் ஆர்டர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுக்கு விருப்பமான ஒரு டைட்டிலா இருக்கு. தீஸ் பீப்புள் லவ் டு லேர்ன். கடைசியா நாங்க பண்றது வந்து 60+ வேலை. இந்த 60+ வேலைங்கிறது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாலண்டியர் ஜாப்ஸும் கன்சல்டேஷன் ஜாப்ஸ் தான் மெயினா எடுத்து கொடுக்குறோம். திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் ஜாப்ஸ்ல காசு வருது. ஆனா காசை விட
அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகுது. வீட்ட விட்டு வெளியில போய் அவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியுது. இல்ல வீட்டுக்குள்ளரே உட்கார்ந்து அவங்களோட நாலேட்ஜ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் ஒருத்தர் வந்து ஆ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்படி ஒரு லைசென்சிங் வாங்கணும்லாம் தெரியும். அண்ட் சோ இப்ப நாங்க குட்டி எஸ்எம்இஸ் கூட கான்டாக்ட் பண்ணி அந்த புதுசா ஒரு எஸ்எம்இக்கு வந்து ஒரு லைசென்சிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இவரை போட்டு விடுறோம். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் அந்த புதுசா ஒரு எஸ்எம்இக்கு when they cannot afford to hire a person for this, they would pay a small fee to him and he is also occupied. அந்த மாதிரி we help them with 60 plus வேலை. And so 60 plus இந்தியால இப்ப கரண்டா நாங்க பண்ற இந்த விஷயம் 4 இதுதான். குட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்படி வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். நெறைய பேருக்கு வந்து ஜிபே மட்டுமே தெரியுமே தவிர, ஒரு பால் வாங்கணும்னாலும், ஒரு காய்கறி வாங்கினாலும் வெளியில யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி அவங்களே நடந்து போக வேண்டியதா இருக்கு. அவங்களோட சேஃப்னஸ நீங்க கருதி வந்து நீங்க ஈஸியா டெக்னாலஜி சொல்லிக் குடுக்குறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 60 பிளஸ் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்த ஏற்படுத்தியிருக்குன்றனா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டோரி என்னவாக இருக்கும்? எந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து அது டச் எமோஷனல் கனெக்ஷன்? கண்டிப்பா. இந்த சில்வர் கிளப்ல வந்து நெறைய விஷயம் இருந்துச்சு. ஆனா என்னோட 60 பிளஸ் இந்தியாவோட அந்த ப்ரீவியஸ் சர்வீஸ் வேஷன்ல வந்து இருந்த கதை எல்லாமே சோக கதைங்க. மனச வந்து நெகிழ வைக்கிற கதை, வருத்தப்பட வைக்கிற கதை, கொஞ்சம் கஷ்டப்படுத்துற கதை. ஆனா அதுவே என்னோட இப்ப நாங்க நடத்துற 60 பிளஸ் கிளப்ல இருக்கிற கதை எல்லாமே நமக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குற கதை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்குற கதை தான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஜாலியான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த டெக் கத்து குடுக்குறோம்ல, அதுல வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு தடவை ரிக்வயர்மெண்ட் கேட்போம். உங்களுக்கு என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்போம். நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்ல ஷேர் சேட்ல வந்து நம்ம பேரை போட்டு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி தீபாவளி இதெல்லாம் சொல்லலாம். அது கத்துக்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. எங்களோட ஜூம்ல வந்து கிட்டத்தட்ட 150 பேர் சேரலாம். அப்ப வந்து எங்க கம்யூனிட்டில வந்து 600 பேர் தான் இருந்தாங்க. நாங்க வந்து என்ன பண்ணோம், சரி நாங்க ஷேர் சாட்ல வந்து உங்க பேரன் பேரோ பேத்தி பேரோ போட்டு நீங்க எப்படி போட்டோ எல்லாம் போட்டு கத்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பர்த்டே இன்விடேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ப மாட்டீங்க, 600 பேரு யூஸ்வலாவே ஒரு ப்ரோக்ராம் வச்சோம்னா ஒரு 50 பேர்ல இருந்து 60 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எந்த டெக்னாலஜி கிளாஸுக்குமே. அன்னைக்கு வந்து 240 பேர் வந்தாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் அவங்களோட பேரனுக்கும் பேத்திக்கும் அவங்க வந்து அனுப்பணும். அத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல யாரோட பேர போட்டோ எது அப்படின்னே தெரியாம போயிடுச்சு. எங்களுக்கு வந்து கத்து கொடுங்க, எங்க டெமோ கேட்டோம், நாங்க கத்து கொடுக்குறோம், யாராவது ஒருத்தர் வந்து போட்டோ அனுப்புங்கன்னு சொன்னா எல்லாரும் அனுப்புறாங்க. ஹாப்பி பர்த்டே போட்டு மருமக போட்டோ, மாமனார் போட்டோ, மாமியார் போட்டோ, என்னென்னமோ எல்லாருமே அனுப்பிட்டாங்க. அவங்களே மேட் பண்ணாங்க. எல்லாருமே அனுப்பிச்சாங்க எங்களுக்கு வந்து கத்து கொடுக்கறதுக்கு. சோ என்னன்னா அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு வாட்ஸ்அப் கன்சம்ஷன் அவங்களுக்கு அவ்வளவு அதிகம். Every day they get so many good morning, good evening messages and happy Diwali, happy new year messages. அதை நம்ம பண்ணலாமே, நம்ம பண்ணா நல்லா இருக்குமேங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அவ்வளவு பேர் வந்து கத்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு குவிஸ் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை வந்து பாடியது பி சுசீலா, கூட சேர்ந்து பாடின மேல் சிங்கர் யாரு, இல்லாட்டி இந்த படத்துல வந்து நடிச்ச 2 ஹீரோயின்ஸ் யாரு அப்படின்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதுல பதில் போடுவாங்க. சில பேருக்கு வந்து பதில் குரூப்ல போட கூச்சமா இருக்கு. அதனால போன் பண்ணுவாங்க எங்களுக்கு. போன் பண்ணிட்டு எனக்கு இந்த பதில் தெரியும், இவங்க 2 பேர் தானே பாடினாங்க, எங்களுக்கு தெரியும். அண்ட் ஸோ தே ஆர் சோ இன்வால்வ். காலையில நான் வந்து ரிவ்யூலாம் நாங்க எடுக்கும் போது சொல்லுவாங்க, நான் காலையில எந்திரிக்கிறதே 60 பிளஸ்ல குட் மார்னிங்ல தான் எந்திரிக்கிறேன், நைட்டு படுக்கும் போது சில்வர் கிளப்போட குட் நைட்ல தான் நான் படுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட் இந்த டெக்னாலஜி. இது அடுத்தது வந்து இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து எல்லாருமே எழுந்தோன்னே எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் குட் மார்னிங், ஒரு ஹலோ, எப்படி இருக்கீங்க அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் வந்து ஒருத்தங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு மேம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் மெசேஜ் பெருசா போடல. நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 62 66 பேர் வந்து அவங்களுக்கு போன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். அவங்க போன் பண்ணி எங்கிட்ட அழுதாங்க. என் பிள்ளைங்க மட்டும்தான் என்ன வந்து நல்லா இருக்கேன்னு கேட்கறது, என் பொண்ணும் என் பையனும் மட்டும்தான் கேட்பாங்க. எங்க அக்கா உயிரோட இருந்த வரைக்கும் எங்க அக்கா கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா நான் சில்வர் கிளப்ல சேர்ந்த இந்த 3 மாசத்துல எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் 4 நாள் உடம்பு சரியில்லைன்னு, அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை ஆக்சுவலா, அதனால she was taking care of her husband. அதுக்காக வந்து நான் நல்லா இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 63 64 கால் வந்துச்சுங்க. இது 60 பிளஸ் ஆனதான் எனக்கு ஒரு புது உலகம் கிடைச்சிச்சு, புது ஃபேமிலி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா, எவ்வளவு பேர் அக்கறை எடுத்துக்கிறாங்கிறதுக்கான ஒரு இட்ஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. மகிழ்ச்சியான தருணம் அது. ஆமா, இது வந்து இட்ஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி.
அப்புறம் ரொம்ப ரீசெண்டா நடந்த விஷயம் வந்து ஒரு 2 ஃப்ரைடேக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு மீட்டப் வச்சிருந்தோம் எங்க ஆஃபீஸ்ல. ஆனா இந்த மீட்டப் வந்து புதுசா சேரணும்னு நினைக்கிறவங்களுக்காக வச்சிருந்தோம். ஒருத்தர் வந்தாரு, நெறைய டான்ஸ் நடந்துச்சு, பாட்டு நடந்துச்சு, விளையாண்டாங்க எல்லாரும். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே 60 வயசுக்கு மேல ஓடி புடிச்சுலாம் விளையாண்டாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து நான் குவிஸ் ப்ரோகிராம் நடத்துறேன்னாரு. சரி சார் நடத்துங்கன்னு சொன்னோம். அண்ட் ஸோ அவர் நடத்தி முடிச்சுட்டு எல்லாம் ப்ரோகிராம் முடிச்சுட்டு போகும்போது சொன்னாரு, மேடம் நான் வந்து ரிட்டயர் ஆகி 1 வருஷம் ஆகுது. நான் வந்து என் ஒய்ஃபுக்கு இந்த ரிட்டயர்மெண்ட் வந்து என்னால எடுத்துக்கவே முடியல. எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. இந்த ரிட்டயர்மெண்ட் வாழ்க்கை வந்து நான் என் ஒய்ஃபுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண ட்ரை பண்றேன். அவளுக்கு வந்து வீட கூட்டி குடுக்குறேன். சமையலுக்கு காய்கறி நறுக்கி குடுக்குறேன். நான் வந்து வெளில வாக்கிங் போறேன். என்னென்னமோ பண்றேன் மேடம். ஆனா இந்த அ ரிட்டயர் ஆனதுன்னு என் வாழ்க்கை வந்து எனக்கு வெறுமையா ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வந்து உங்க 60 வாண்ட் டு பிளஸ் பி இதுல வந்து ஆக்டிவ். இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு நான் வந்து எனக்கு வந்து இந்த 1 வருஷத்துல இன்னைக்கு தான் எனக்கு வந்து தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க இருந்து அந்த 2 மணி நேரமும் நான் இந்த ப்ரோகிராம் பண்ணி அதுக்கு வந்து இவங்க எல்லாரும் எனக்கு குடுத்த வரவேற்பும், சப்போர்ட்டும் எனக்கு இன்னைக்கு தான் நான் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட வாலண்டியர் பண்ணட்டுமா? நான் வாரம், வாரம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு குவிஸ் ப்ரோகிராம் கண்டக்ட் பண்றேன்னு கேட்டாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், சார் அதுக்காக தான் சார் இத நடத்துறோமே. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டூ இட் அப்படின்னு அவர்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம். அவர் இப்ப இந்த வாரத்துலேருந்து குவிஸ் ப்ரோகிராம் நடத்த ஆரம்பிச்சுட்டாரு எங்க குரூப்ல. அண்ட் ஸோ இந்த இந்த 2, 3 விஷயம் தான் இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், we are changing the lives of people for the positive, for all the good things. And so these are the things which actually make me feel happy. ஸோ நீங்க ஒரு குடும்பம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 60 பிளஸ் வந்து ஒரு கண்டிப்பா. கம்ப்ளீட்டா வெவ்வேறு ஜோன்ல இருந்தாலும் அவங்கள எல்லாரையும் ஒரு ஒண்ணா இணைச்சு ஒரு குடும்பமா கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் அ கிரேட் இம்பாக்ட் மேம். ரியலி ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. என்னுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்? இறுதி கேள்வின்னு கூட சொல்லலாம். என்னுடைய அடுத்த கேள்வி 60 பிளஸ் வேலையோட இம்பாக்ட் 2 வருஷம் கழிச்சு அது என்னவாக இருக்கும்? ஸோ அதோட விஷன் என்ன? இது வந்து நான் நேத்து வந்து ஒருத்தங்கள நைட்ட மீட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. இப்ப அவங்க கூட நாங்க சேர்ந்து ஷி இஸ் ஆக்சுவலி கனெக்டிங் மீ வித் மல்டிபிள் எஸ்எம்இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். And she's also helping me connect with more senior citizens அந்த கன்சல்டிங் ஜாப் ரோலுக்கு கனெக்ட் பண்றாங்க. இப்போ ஆல்ரெடி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 பேருக்கு வாலண்டியர் ஜாப்ஸும் கன்சல்டேஷன் ஜாப்ஸ்க்கும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இப்ப 3 மாசத்துல ஜனவரி மாசம் கியூரேட் பண்ணோம். கியூரேட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னு மட்டும் நான் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துட்டு சொல்லிடுறேன். இப்ப ஒரு வயசானவர் இருக்காரு. அவர் வந்து ஹிந்துல வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் எடிட்டரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரோட இங்கிலீஷ் வந்து இம்பெக்கபிள். சரிங்களா? இம்பெக்கபிள் இங்கிலீஷ். ஆனா இப்ப அவர் வந்து ரெஸ்யூமேல என்ன பண்ணிருப்பாருன்னா, எடிட்டர் இன் ஹிந்து ஃபார் 30 இயர்ஸ், wrote these columns, have covered this many இதுன்னு தான் அவர் ரெஸ்யூமே இருக்கும். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா, மெயினா அவங்கள்ட்ட உட்காந்து அவங்க ரெஸ்யூமேவை மாத்துவோம். அண்ட் ஸோ நீங்க வந்து இனிமே இங்கிலீஷ் எடிட்டர் கிடையாது, யூஆர் கண்டென்ட் ரைட்டர். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஸோ நீங்க ஏன்னா இப்ப எடிட்டருங்கிற ஒரு ஜாப் தேவையில்லை, யூஆர் அ பிளாக் ரைட்டர், யூஆர் அ பிளாகிஸ்ட், யூஆர் அன் எஸ்இஓ எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்ஸ்கில்லிங்கும் பண்றோம். அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க கண்டென்ட் ரைட்டரா இருக்கணும்னா நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கணும் சார். இதெல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் ஆல்ரெடி ஆன்லைன்ல இருக்கு. இங்க இடத்துலலாம் சின்ன சின்ன பெய்ட் கோர்சஸ் இருக்கு. இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அப்ஸ்கில் பண்ணி உடனே பண்ணிக்கிறாங்க. They are ready to learn. அப்சல்யூட்லி. அதான் நான் சொன்னேன், இந்த டீச்சிங் டெக் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்ல, அதுல வந்து அப்படியே எங்களுக்கு வந்து ஒருத்தரையும் ஜூம் மீட்டிங்ல வந்து ஆளுங்க அந்த 150 நம்பர்ஸ் வந்து அதிகமா போகும். அவ்வளவுதான் என்ட்ரன்ஸ் எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா எல்லாத்தையும் அதிகமா வரும். பிகாஸ் இந்த டெக்கு கத்து கொடுக்கறதுக்கு நாங்க வந்தாலே so many people come. இந்த ஹிந்துல வேலை செஞ்சவர் வந்து he finished his content writing course and he came, and now we have placed him in couple of companies which does SEO content writing. அப்புறம் இன்னொருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோகிராஃப். ஆனா அவங்க ரெஸ்யூமே டைப்பிஸ்ட் ஸ்டெனோகிராஃப்னு போட முடியாது, டேட்டா என்ட்ரின்னு மாத்தினோம். அண்ட் ஸோ அந்த மாதிரி மாத்திட்டு இப்போ அவங்கள வந்து டேட்டா என்ட்ரிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேற இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ வாட் வி டூ இஸ் ஜஸ்ட் நாட் புட் தம் இன் அ ஜாப். ஒரு ப்ரொஃபைலை வந்து வெறும் ஒரு வெப்சைட்ல போடுறது மட்டும் இல்லை, அவங்களை அப்ஸ்கில் பண்ணி இன்னைய டேட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், அவங்க என்ன கத்துக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு பண்றோம். என்னோட விஷன் படி நாங்க ஏம் பண்ணிருக்கிறது, அடுத்த ஜூன் 2025க்குள்ளார குறைச்சலா ஒரு 2000 to 3000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்க எய்ம்.
கிரேட் இம்பேக்ட் மேம். கிரேட். ரியலி ரொம்ப ப்ரவுடா இருக்குங்க உங்களோட 60 பிளஸோட வேலைய நெனச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இன்டர்வியூக்கு இந்த இன்டர்வியூக்கு நீங்க வந்து உங்களோட பொன்னான நேரத்த குடுத்ததுக்கும், 60ஸ் பிளஸ பத்தி நாங்க நெறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல மக்கள் வந்து உங்கள ரீச் ஆகணும், நெறைய வந்து கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்றது எங்க டீம் சார்பாக எங்களோட இந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு. 60 பிளஸ்ங்கிறது இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டியா இருக்கு. நாங்க ஜூலை மாசத்துலேருந்து இது ஒரு பெய்ட் கம்யூனிட்டியா மாத்துவோம். ஆனா இப்ப யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைஃப் டைம் ஃப்ரீ. அதனால உங்க வீட்ல வயசானவங்க இருக்காங்க, இல்ல நீங்க 60 வயசுக்கு மேல, இல்ல 55 வயசுக்கு நாங்க இப்போ வந்து we have reduced the ஏஜ் லிமிட். 55 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா நீங்க தயவுசெய்து சேருங்க. We'll help you have a get a healthy aging. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச் அரசியல். தேங்க் யூ. Thank you, Vaishnavi.